வணக்கம் ஓவியா. மதுரை மாவட்டம் புறநகர் பகுதிகளான திருமங்கலம், மேலூர், உசிலம்பட்டி, வாடிப்பட்டி போன்ற பகுதிகளில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து வலி நிவாரண மாத்திரைகளை போதைக்காக பயன்படுத்துவதற்காக சட்டவிரோத விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு வந்த தகவலை அடுத்து மதுரை மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் தேவநாதன் உத்தரவின் பெயரில் சிறப்பு படையினர் சோதனை ஈடுபட்டு வந்தனர். அப்போது மதுரை பொன்மேனி பகுதியைச் சேர்ந்த சிவியோன் ராஜ் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தினர். இதில் மதுரை காலவாசல் பகுதியில் சிவியோன் ராஜ் ரூம் எடுத்து தங்கியபடி வலி நிவாரண மாத்திரைகளை வாங்கி அதை போதைக்காக கீழ்கண்ட தன்னுடன் கல்லூரியை படிக்கும் நண்பர்களான செக்கானோனி பகுதியை சேர்ந்த லோகபாண்டி, நந்தகுமார், தென்னலன், சுபாஷ், விஷால் ஆகியோர் மூலமாக வலி நிவாரண மாத்திரைகளை 3000 ரூபாய்க்கு வாங்கி 8000 ரூபாய் வரை விற்பனை செய்ய வந்து தெரிய வந்துள்ளது. காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கடந்த 3 மாதங்களாக மாத்திரை விற்பனை செய்துள்ளனர். மேலும் போதை மாத்திரை விற்பனையின் போது பாதுகாப்புக்காக ஆன்லைன் மூலமாக வாங்கிய ஏர்கன் துப்பாக்கி, 6 வாள்கள், கத்தி மற்றும் ஆயுதங்கள் வைத்துள்ளனர். இதற்கு வலி நிவாரண மாத்திரை போதைக்காக சட்டமாக விற்பனை செய்த 6 பேரை செக்கனூனை காவல்துறை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓவியா, கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து கிட்டத்தட்ட 680 வலி நிவாரண மாத்திரைகள், ஏர்கன் துப்பாக்கி 1, 6 வாள்கள், 2 கத்தி, கார், பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். ஒரு கல்லூரி மாணவர்களை குறிவித்து போதை மாத்திரைகளை விற்பனை செய்த சம்பவம் மதுரை மட்டுமல்லாமல் மதுரை சுற்றியுள்ள பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓவியா.